வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் எல்லாத்தையும் மிகப்பெரிய சோர்வில் துக்கத்தில் ஆழ்த்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இங்கே இந்த அரசியல் மிகப்பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே பிணத்தை வச்சு ஒரு உயிரை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சமீப காலமாக. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஃபெனிக்ஸ் அப்படிங்கிறவங்க லாக்டவுன் டைமில் அடித்து கொண்டாங்க இல்லையா. ஸோ அதில் ஆரம்பித்து அதே சமயம் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டு வரைக்குமே ஒரு சாவை மையப்படுத்தி ஒரு பிணத்தின் மேலே அரசியல்லாம் இப்போ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு யோசிக்க தோணுது. அது மாதிரி தான் இங்கே கரூர்லேயும் நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நடந்த சம்பவங்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ முதல்ல நம்ம இந்த கரூர் விஷயத்தை வச்சு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி அதன் மூலிமா வியூஸ் கொண்டுட்டு வருது, அது மாதிரி நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா நமக்கு அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சே தவிர, கஷ்டமாக தான் இருந்துச்சே தவிர, ஸோ இதை வச்சு பண்ணலாம் வீடியோ அப்படிங்கிற ஒரு தாட்டே சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த நியூஸை நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முதல்ல நம்ம இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள் அப்படின்ட்டு ஆண்களும் இறந்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதனால தான் நம்ம போட முடியல. பட் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். முதல்ல இங்கே அவ்வளோ க்ரௌடு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதை போலீஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்ட்டு இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டப்ப அவங்க போலீஸ் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா. முதல்ல அவங்க கேட்ட இடம் வெவ்வேறு இடமா கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த இடம்லாம் தராமல் லாஸ்ட் டைம் ஒரு பெரிய கட்சி இங்கே கூட்டம் நடத்தினாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிறப்ப இவங்க எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 10,000 பேர் மேலே தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு தாவேக சார்பாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்தது 27,000 பேர் அப்படின்ட்டு போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த சாலை வசதி மட்டும்தான் இருக்குது, ஒரு கிரவுண்டு மாதிரியோ இல்லை. அதாவது நீங்கள் கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது சரியானதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேள்வி. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அங்கே விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ தான் அந்த வீடியோக்கள்லாம் வந்துச்சு. செருப்பு இந்தாண்டி பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 4 செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. இதை சாதாரணமாக அங்கே வந்த ரசிகரோ இல்லை தொண்டர்களோ பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறப்ப மூணாவதாக ஒரு நபர் யாரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனையை உண்டாக்கணும். அப்படி உண்டாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வர இது சுற்றுப்பயணம் தடைபடணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே திட்டமிட்டு இதை பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா கேட்ட மாதிரி தான், அவர் பேசிகிட்டு இருக்கிற போதே ஆம்புலன்ஸ்லாம் எதுக்கு குறுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுந்த ஒரு விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அது சொல்லியிருப்பார், என்னப்பா அந்த ஆம்புலன்ஸில் நம்ம கூடி பறக்குது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே திட்டமிட்டு வந்த ஆம்புலன்ஸ் யார் அப்படின்னா தாவேகாவுடைய ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் பிடிக்கிறதும் இதெல்லாம் ப்ரீ பிளானாக பண்ணியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. இது மட்டும்தானா? இல்லைங்க. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும், ஏன் முதலமைச்சர் அவர்களுக்கே எவ்வளோ ஸ்பீடாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த நேர டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய அளவில் பெருசாக இருக்குதுங்க. சரி, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா உடனே, அதாவது அந்த அசம்பாவிதம் நடந்த ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, உடனே செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறதும், அவர் மட்டும் இல்லாமல் மறுபடியும் முதலமைச்சருக்கு இந்த விஷயம் செந்தில் பாலாஜிக்கு ஃபஸ்ட்டு தெரியல, முதலமைச்சருக்கு தெரிஞ்சு தான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸும் முதலமைச்சர் அவர்கள் அவரு கிளம்பி டக்குன்னு வரதும், துபாயில் போன உதயநிதி அவர்கள் மறுபடியும் வரதும், அதாவது
மக்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டுலாம் நான் குறைலாம் சொல்லலை. ஒரு இஷ்யூ அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி வரணும், அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எல்லா இஷ்யூக்குமே இவங்க வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சந்தேகத்தை உருவாக்குது. ஏன்னா இங்கே கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து இறந்து போனாங்க, அதுக்கெல்லாம் போய் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்படி தூத்துக்குடியில் நடந்த கலவரத்தில் இறந்தவங்களுக்கு விசாரணை அமைச்சு அந்த அதிகாரி மேலே வந்து நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம், கண்டிப்பாக அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் 2 மாதத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விசாரணையை விசாரித்து முடித்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. பணி இடை மாற்றமோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் இதில் சோகமான விஷயமே கூடிய. ஸோ இப்படி அவங்களுடைய போக்குகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்படி எல்லோரும் டக்கு டக்குன்னு சொல்லி வச்ச மாதிரியே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சாதாரண பொதுமக்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதையும் மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. இன்னொன்று, அங்கே எதுக்கு வந்து பவர் கட்டை அடிக்கடி பண்ணணும், ஜென்ரேட்டர் ரூம்குள்ளார யார் போனது அப்படின்ட்டு மிகப்பெரிய கேள்விகளை இங்கே தாவேக்கினர் எழுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களே தடியடி நடத்த எதனால் ஆரம்பித்தாங்க, அதனுடைய விளைவு தான் இத்தனை பேர் அதிகமாக இருந்தது காரணம் அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வீடியோக்களில் சொல்கிறத நம்ம நிறையவே பார்க்க முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தாங்க. ஸோ இது மட்டும்தானா? அப்போ ஏன் உங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதை வந்து ஏன் உங்கள் தளபதி விஜய் வந்து பார்க்க வரல, ஏன் உடனே கிளம்பி சென்னைக்கு போயே ஆகணுமா அப்படிங்கிற கேள்விலாம் ஒரு சில பேர் எழுப்புவாங்க கண்டிப்பாக. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படின்னோடனே அவர் போன வண்டியை நிற்பாட்டிட்டு காவல்துறைக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் பர்மிஷன் காவல்துறையால் கொடுக்கல. நீங்கள் கிளம்புங்க, மறுபடியும் அங்கே போனால் இன்னும் அதிகமாகவும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு தடை போட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு மதியம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இணை பொதுச் செயலாளராக இருக்கிற நிர்மல்குமார் அவர்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு விசாரணை இருக்குது. அந்த விசாரணை மதியத்துக்கு மேலே நடக்குது அப்படிங்கிறப்ப ஸோ அவங்க தரப்புலேருந்து என்னென்ன விஷயங்களை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிகிறது இல்லாமல் இங்கே இன்னொரு நபர், அதாவது வன்னி அரசு அப்படிங்கிற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எதுக்கு நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறீங்க, நீதிமன்றத்தை நாடுறப்ப உங்களை வந்து பாஜக காப்பாற்றிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் ஒரு கேள்வி வச்சுருக்கிறாரு. அவருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு நியாயம் வேணும், அது சட்டப்படி வேணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் நீதிமன்றத்தை தேடி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி வைக்கலாமே, உங்களுடைய கொடிக்கம்பம் மதுரையில் நடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்தப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு வந்து நீதிமன்றத்தை நாடி போனீங்க? உங்கள் கையில் தானே, உங்கள் கையில் இல்லை, உங்கள் கூட்டணி தானே திமுக, அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கலாமே அப்படிங்கிறப்ப நீங்கள் மட்டும் எதுக்கு நீதிமன்றத்தை நாடினீங்க? எதையும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அனுமதி வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே. அதே மாதிரி தான் இங்கே ஒரு இஷ்யூ அப்படிங்கிறப்ப அது சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அதில் என்ன தவறு இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. இங்கே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிருந்து சீமான் வரைக்குமே சொன்ன விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஐயா உட்பட எல்லாருமே வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு தான் பேசியிருந்தாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டும் ஏன் இது மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. முக்கியமாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறப்ப தான் மறுபடியும் நமக்கு வந்து அவங்க மேலே சந்தேகத்தை எழும்ப வைக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய பேச்சின் ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், கரூருக்கு இந்த நேரத்தில் இப்போ வரத்துக்கு காரணமே காவல்துறை தான், அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கு கூட என்னால் வந்திருக்க முடியாது, அதனால் காவல்துறைக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்தோம். ஆனால் அந்த காவல்துறை வழக்கமாக தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே எதுக்கு தடியடி நடத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே தடியடி நடத்தி அவ்வளோ பெரிய க்ரௌடை மறுபடியும் எதுக்கு பயத்துக்குள்ளார உண்டாக்கணும், அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏதாச்சும் உங்கள் மேலே வந்து கல் எடுத்து அடித்தாங்களா, இல்லை வேறு போராட்டம் நடத்துனாங்களா, இல்லை பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக ஏதாச்சும் பண்ணாங்களா? எதுவுமே இல்லாதப்ப கூட்டத்தை பார்க்க வந்தாங்க, அவங்களா கிளம்பி போயிருக்க போகிறாங்க. எதனால் இந்த வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இது ஒரு வேளை திமுகவுடைய கைக்கூலியாகவே
போலீஸ்காரங்க இருந்து பழகிறதுனால ஒருவேளை அப்படி இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் கூட நமக்கு தோணுதுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கரெக்டான முறையில் விசாரணை செஞ்சு அதுக்குண்டான ஒரு அறிக்கையை செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இதையும் தாண்டி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இங்கே இதெல்லாம் ஒரு சூழ்ச்சி மாதிரி தான் எல்லாத்துக்குமே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய மனசுலுமே இருக்குது. காமனாக வந்து படத்தில் தான் நம்ம இப்படிலாம் பார்ப்போம். ஆனால் நிஜத்தில் உண்மையாலுமே இப்போ இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம். இந்த ரகசியமோ இல்லை இந்த விஷயமோ வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும். அன்னைக்கு இந்த யார் செஞ்சாங்க என்ன அப்படிங்கிறது உலகம் அறியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.